அவனுக்குள்ளே இருந்த அதே பிரிவினையை மனிதனுக்குள்ளே கொண்டு வந்தான். வாசிக்கலாம் 17வது வசனம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம். ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின கனியை புசித்தபடியினாலே இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதல்ல தேவனுக்கு பகை உண்டான இடம் இங்கே. அல்லேலூயா. பிசாசுக்கும் தேவனுக்கும் ஆல்ரெடி பகை இருக்கிறது. ஆனால் பகையில்லாத ஒரு உறவாக தேவனும் ஆதாமும் ஏவாளும் என்று சொல்லுகின்ற ஒரு உன்னதமான உறவை மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. கணவன் மனைவி என்று சொல்லுகின்ற ஒரு அழகான ஒரு உறவை ஏற்படுத்தி